எவர் மறுமை பெற்றை கருதி செயல்படுகின்றாரோ அவருக்கு அதிலிருந்தே நாம் வழங்குவோம். மேலும் நன்றி செலுத்துவோருக்கு அதிவிரைவில் நாம் கூலி வணங்குவோம். அது அல்லாஹ் அதை சொல்கிறான். அவங்க செத்து போனவங்க எல்லாமே கூலி வாங்கியிருக்காங்க. இதற்கு முன்பு எத்தனையோ இறை தூதர்களும் அவர்களோடு சேர்ந்து இறை அன்பர்களும் பலரும் போர் புரிந்துள்ளார். இந்த இடத்துல வார்த்தை கவனிங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? எத்தனையோ இறை தூதர்கள் கூட முஸ்லீம்கள் இல்லை, இறை நேசர்கள், இறை அன்பர்கள். அவங்களால தான் இது முடியும். அல்லாஹ் நேசிக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் இந்த களத்திலேயே நிற்க முடியும், இந்த தாவாவில் இருக்க முடியும். அல்லாஹ்வின் வழியில் அவர்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களினால் அவர்கள் மனம் தளர்ந்து விடவும் இல்லை, ஊக்கம் குன்றிடவும் இல்லை, அசத்தியத்திற்கு முன் அவர்கள் பணிந்திடவும் இல்லை. இது எல்லாமே ஹமாஸுக்கு பொருந்தும், இந்த பாலஸ்தீன் மக்களுக்கு பொருந்தும். அவங்க என்ன பண்ணல? மனம் தளர்ந்து விடவும் இல்லை, ஊக்கம் குன்றிடவும் இல்லை, அவர்கள் பணிந்திடவும் இல்லை. 2 ஸ்டேட் சொல்யூஷன்